மார்னிங் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், அதே மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாம்பார், ஒரு லஞ்சும் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மார்னிங் ஒரு 7 o'clock எஞ்சா கூட ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மாதிரி ரெசிபி. ஹாய், இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சிம்பிளாக, அதே மாதிரி லஞ்சும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நடுவில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். காலையில் என் சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஊற வச்ச வேர்க்கடலை நைட்டு ஊற வச்சேன். ஸோ இது காலையில் குக்கரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக போட்டுக்கோங்க, ஒரு 9 whistles. அதுக்கப்புறம் நான் சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணேன். சாம்பாருக்கு வந்து பீர்க்கங்காய் சாம்பார், பருப்பு மட்டும் ஊற வச்சிட்டேன், பருப்பு. அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலையும் வெந்துடுச்சு. ஸோ வந்து பருப்பு வேக போடணும், அதனால் இந்த வேர்க்கடலையை எடுத்துகிட்டு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு பருப்பு இது ரெண்டுத்தையும் வந்து வேக போட்டுட்டேன் இந்த பீர்க்கங்காய் சாம்பாருக்கு. ஸோ இந்த பருப்பும் பூண்டும் ஒரு கரெக்டாக ஒரு 2 விசில் வச்சா போதும். உங்களுக்கு ரொம்ப பருப்பு குழஞ்சிட்டோன்னா ஒரு விசிலே போதும். ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோல் எடுத்துகிட்டு இது தோலில் வந்து துவையல் கூட பண்ணலாம். அப்புறம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒன்ஸ் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிட்டோன்னே நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சாம்பார் வெங்காயம், தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இதை மூடி வச்சுட்டு கரெக்டாக 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணணும். இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து காய் வந்து அன்றைக்கி பீட்ரூட் தான் பண்ணேன். பீட்ரூட்டே வந்து நிறையா பண்ணிட்டேன், ஏன்னா அன்றைக்கி 3 பேருக்கு லஞ்ச். ஸோ அதனால் பீட்ரூட்டே நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன், ஒரே ஒரு பொரியல் தான். இந்த சாம்பார் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதில் நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் தண்ணி ஊற்றுறதுனால தான் லைட்டாக கொதிக்க வச்சேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக தாளிச்சிக்கலாம். தாளிக்க வந்து ஒரு கடாயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்தோன்னா இந்த சாம்பார் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 pot சாம்பார் மாதிரி இது. சிம்பிள், ஈஸி. 2வது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு சப்பாத்தி பண்ணுறோன்னா இந்த காயை போட்டு சமைச்சிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணேன். ஸோ காலையில் வந்து நான் சாலட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து வெள்ளரிக்காய், கேரட், அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை இது தான் வந்து சாலட்டில் போட போகிறேன். ஸோ ஒரு ஸ்டவ்வில் வந்து பீட்ரூட் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, ஸோ இந்த முட்டையை போட்டுட்டு ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாலட்டுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கும்பர், அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட், வேக வச்ச வேர்க்கடலை, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி தூள். ஏன்னா நான் வேர்க்கடலில் வேக போட உப்பு சேர்க்கல, ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை, கொஞ்சம் சாலட், அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இதுவே வந்து குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். சிம்பிள், ஹெல்த்தி அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டில் சாப்பாடு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரைஸில் இந்த சாம்பார், பீர்க்கங்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக கட்டியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த சாம்பார் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து லஞ்சுக்கு வந்து சாம்பார் வந்து கட்டிட்டு கேர்டு வந்து கொஞ்சம் சாதத்தை நல்லா மசிச்சுட்டு கேர்டு வந்து நல்லா திக்காக போட்டிருந்தேன். ஸோ கேர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து கேர்ட், நிறைய காய் கொடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து 3 பேருக்கு காய். ஸோ அதனால் ஒரே காய் நிறையவே பண்ணிட்டேன். நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சாலட், இந்த சக்கரவள்ளி கிழங்கு, முட்டை வந்து நிறைய கேப்சிகம் போட்டு சாப்பிட்டேன். இதோட ஈவினிங் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் தான். ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டின்னர் தான். மாவு எடுத்து வச்சுருக்கேன், மாவு நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ எனக்கு நைட் டின்னர் வந்து தோசை, அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை சட்னி. இப்போ வந்து நான் வந்து அடைக்கு தான் ஊற வைக்க போகிறேன். இது ஒரு இப்போ டைம் 5 o'clock தான் ஆகுது. ஒரு 10 o'clockலாம் அரைச்சிடலாம் இப்போ ஊற வச்சா. ஸோ இப்போ ஊற வைக்க போகிறேன். அதே மாதிரி நைட் டின்னர் வந்து இப்போ ஒரு 6 o'clock பிஃபோர் முடிச்சிடுவேன் நான். ஸோ இதை ஊற வச்சுட்டு டின்னருக்கு ரெடி பண்ண போகிறேன். இது எப்பவுமே நான் கொஞ்சோண்டு தான் ஊற வைப்பேன், ஏன்னா வந்து நாளைக்கு காலையில் புளிச்சிடும், மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஊற வைக்கிறது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே காலியாகிற மாதிரி ஊற வச்சுப்பேன். ஒரு 2 சாப்பிட்டாலே நல்லா ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதனால் நிறைய ஊற வச்சு புளிச்சு சாப்பிட்டா நல்லதில்லை. ஸோ அதனால் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன். அடமாவுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேர்க்கடலாம் வறுத்துட்டு கொஞ்சம் வீடை பெருக்கிட்டு தொடச்சிக்கலாம் இருந்தேன், ஏன்னா ரொம்ப நாளாச்சு தொடச்சிட்டு. அதுக்கப்புறம் டின்னர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டேன், ஏன்னா நான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். அப்போது 6 o'clock சாப்பிட்டேன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 10 o'clock மேலே ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருப்பேன். நான் வந்து தோசை, வேர்க்கடலை சட்னி, ஒரு முட்டை போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 o'clock மேலே வந்து அடமாவை அரைச்சி வச்சேன், ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக அரைச்சி வச்சா தான் மார்னிங் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ தோசை ஊற்றும்போது நல்லாயிருக்கும்.
அப்படியே கொஞ்சம் பாலும் காய்ச்சிட்டு தயிர் போட்டுட்டேன். ஏன்னா மோஸ்ட்டாக ரசம் வைக்க மாட்டேன். ரசம்லாம் வச்சா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால் கர்ட் போட்டு வச்சுட்டேன். டியூஸ்டே எனக்கு இப்படி தான் போச்சு. நான் என்னெல்லாம் குக் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள்.